குருட்சேத்திர போரை ஒரே நொடியில் முடிப்பேன் அப்படின்னு சொன்னது யாருங்க? அப்படின்னு சொன்னவரு பார்பாரிகா. பார்பாரிகா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரு பீமனோட பேரன். பீமனோட மகன் கடோத்கஜனுக்கும் அகிலாவதிக்கும் பிறந்தவர் தான் பார்பாரிகா. அகிலாவதி தான் பார்பாரிகாவோட குரு. அவருக்கு சண்டை பயிற்சி சொல்லி கொடுத்தது அவங்க தான். அவங்க அம்மா. ஒரு நாள் பார்பாரிகாவுக்கு குருஷேத்திர போரை பத்தி தெரிய வருது. ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் முனிவர் மூலமா தெரியுது அவருக்கு. அதை பத்தி தெரிஞ்ச உடனே அவருக்கு அந்த போர்ல போய் பங்கேற்றுக்கணும்னு ஒரே ஆவல் வந்துருச்சு. உடனே அவர் போய் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அதுல தான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சைடு வீக்கா இருக்கோ அந்த சைடு தான் நீ சண்டை போடணும், வீக்கா இருக்கிறவங்களுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க அவங்க அம்மா அகிலாவதி. இவரும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குருஷேத்திரத்துக்கு புறப்பட்டுறாரு. இதனிடையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து குருஷேத்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு பீஷ்மர் கிட்ட. பீஷ்மர் கிட்ட கேட்கும்போது, நீங்க இந்த குருஷேத்திர போர்ல சிங்கிள் ஹேண்டடா சண்டை போட்டீங்கன்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. பீஷ்மர் சொல்றாரு 20 நாள் ஆகும் அப்படின்றாரு. அதே கேள்வியை கர்ணன் கிட்ட கேட்கும்போது கர்ணன் 24 நாள் ஆகும் அப்படின்றாங்க. துரோணாச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா 25 நாள் ஆகும் அப்படின்றாரு. அதே கேள்வி அர்ஜுனன்கிட்ட கேட்கும்போது 28 நாள் ஆகும் அப்படின்றாரு. இதற்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பார்பாரிகாவை பார்த்துறாரு. பார்பாரிகாவை பார்த்த உடனே கிருஷ்ணர் வந்து அந்தனர் மாதிரி மாறி பார்பாரிகாவை நோக்கி வந்து பார்பாரிகாவை பத்தி அவரு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. பார்பாரிகா அவரை பத்தி சொல்றாரு அவர்கிட்ட ரொம்ப விளக்கமா. அதுல இருந்து 2 விஷயம் கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்பாரிகா கிட்ட இருந்த 3 அம்புகளும் ஒரு வில்லும் தான். அந்த 3 அம்புகளும் அவருக்கு அஷ்ட தேவர்கள் கொடுத்தது. அந்த வில்லு அவருக்கு அக்னி பகவான் கொடுத்தது. அந்த 3 அம்புக்கும் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கு தவறாத அம்புகள். அதாவது ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த அம்பு கரெக்டா போய் அந்த இலக்கை தொட்டுட்டு தான் வரும். அந்த வில்லுக்கு என்ன மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வில்லு அவர்கிட்ட இருந்தா உலகத்திலையும் அவரால் யாராலையும் பார்க்கவே முடியாது அவரை. இதனால அவருக்கு இன்னொரு பேரும் இருந்தது. என்னன்னா தீனுபானதாரி அப்படின்ட்டு. அதாவது 3 அம்புகள் உடையவர் அப்படின்னு. அந்த 3 அம்புகளுக்கும் உள்ள விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அம்பு வந்து யாரையெல்லாம் கொல்லணுமோ இல்ல அழிக்கணுமோ அவங்களெல்லாம் குறி வைக்கும். அதாவது மார்க் பண்ணும். 2வது அம்பு என்ன பண்ணுமா, யாரெல்லாம் காப்பாத்தணும்னு நினைக்குதோ அவங்கள எல்லாத்தையும் மார்க் பண்ணும். இந்த 3வது அம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, முதல் அம்பு யாரெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு மார்க் பண்ணுச்சோ அவங்கள எல்லாத்தையும் போய் அழிச்சிட்டு வந்துரும். ஸோ அப்படிப்பட்ட 3 அம்புகள் தான் பார்பாரிகா கிட்ட இருந்தது. இந்த அம்புகளை வந்து நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணர் வந்து பார்பாரிகா கிட்ட சொல்றாரு, இந்த மரத்துல இருக்க எல்லா இலையும் டிஸ்ட்ராய் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. அவரு அந்த அம்பை வில்லுல பூட்டுறதுக்குள்ள கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு இலையை எடுத்து அவர் காலுக்கு கீழே வச்சுக்கிறார் விளையாட்டுத்தனமாக. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அம்பை விடுறாரு. எதெல்லாம் அழிக்கணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணக்கூடிய அம்பா அனுப்புறாரு. அந்த அம்பு எதெல்லாம் அழிக்கணுமோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு வந்து கிருஷ்ணரோட காலுக்கிட்ட நிக்குது.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணர் அவரு காலுக்கு அடியில ஒளிச்சு வச்சார்ல, அந்த இலைய மார்க் பண்றதுக்காக கிருஷ்ணர் காலுக்கு பக்கத்துல வந்து அந்த அம்பு அமைதியா நிக்குது. இத பார்த்தோனே இன்னும் 2 ஆச்சரியமாயி போச்சு கிருஷ்ணருக்கு. இவன் கண்டிப்பா குருஷேத்திரத்த ஜெயிச்சுருவான். அதுவும் இல்லாம, இவன் பீமனோட பேரன். நம்ம கூட சண்ட போட்டா நல்லா இருக்கும். நமக்கு துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் நினைக்கிறாரு. அந்த 2வது விஷயத்த ஆச்சரியப்பட்டாரு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா கிருஷ்ணரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்பாரிக்கா அவங்க அம்மாக்கு குடுத்துட்டு வந்த சத்தியம் தான். என்ன அப்படின்னா, வீக்கா இருக்கிறவங்க சைடுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு அவரு சொல்லிட்டு வந்தது. இப்ப குருக்ஷேத்திர போர் எடுத்துக்கோங்க. கௌரவர்களுக்கும், பாண்டவர்களுக்கும் இடையில வர சண்ட. கௌரவர்கள் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாண்டவர்கள் வீக்கா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்பாரிக்கா பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? கௌரவர்கள் வீக் ஆவாங்க. பாண்டவர்கள் ஸ்ட்ராங் ஆவாங்க. அப்ப பார்பாரிக்கா இடம் மாறணும். அதாவது கௌரவர்கள் கிட்ட போகணும். ஸோ இப்படி மாறி, மாறி, மாறி பார்பாரிக்கா சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா, கடைசியா அவர் எல்லாத்தையும் அழிச்சுட்டு, அவர் மட்டும் தான் இருப்பாரு அப்படின்றத கிருஷ்ணர் உணர்ந்துட்டாரு. கிருஷ்ணர் கிட்ட பேசம்போது பார்பாரிக்காவும் அத உணர்ந்துட்டாரு. அவரால கௌரவர்கள் சைடும் தொடர்ந்து சண்டை போட முடியாது. பாண்டவர்கள் சைடும் தொடர்ந்து சண்டை போட முடியாது. ஆக மொத்தத்துல அவங்க அம்மாவுக்கு குடுத்த சத்தியத்தால, அவரு குருக்ஷேத்திர போர்ல கலந்துக்கவே முடியாது. கிருஷ்ணர் யோசிக்கிறாரு. என்னதான் பார்பாரிக்கா இத புரிஞ்சுக்கிட்டாலும், அவரால இந்த சண்டையில கலந்துக்காம இருக்க முடியுமா? அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அவரு கலந்துக்காம இருக்கணும் அப்படின்னா, என்ன செய்யணும்? அப்படின்னும்போது, அந்தணனா போன கிருஷ்ணர் வந்து பார்பாரிக்கா கிட்ட அவரோட தலைய தானமா கேட்கிறாரு. பார்பாரிக்காக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இந்த அந்தணர் வந்தாரு, நம்மகிட்ட தானமா நம்ம தலைய கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, "யாரு நீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, "நீ யார வந்து ரொம்ப மனசுல வச்சு ரெஸ்பெக்ட் பண்ற? யார வந்து நீ தெய்வமா மதிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, பார்பாரிக்கா சொல்றாரு, "நான் விஷ்ணுவ தான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னும்போது, அந்த அந்தணர் வந்து கிருஷ்ணனா மாறி, பார்பாரிக்காக்கு அவருடைய விஸ்வரூபத்த காமிக்கிறாரு. பார்பாரிக்கா பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆசை. நம்ம இங்க வந்து சண்டைய தான பார்க்க வந்தோம். இப்ப சண்ட பார்க்க முடியாம நம்ம கழுத்த இவரு வெட்ட போறாரே! அப்படின்னு சொல்லும்போது, கிருஷ்ணர் சொல்றாரு, "உன் கழுத்த வெட்டினாலும் நீ சண்ட பார்க்குற மாதிரி, உன்னைய நான் ஒரு நல்ல உயரமான மலை மேல வச்சுட்டு, உனக்கு ஞான திருஷ்டி குடுத்துர்றேன். நீ அங்கருந்து ரொம்ப கிளீனா இந்த சண்டைய ஃபுல்லா பார்க்கலாம். குருக்ஷேத்திரத்துல ஆரம்பத்துலருந்து என்ன நடக்குது? கடைசி வரைக்கும் என்ன நடக்குது? யாரு ஜெயிக்கிறாங்க? யாரு தோக்குறாங்க? அப்படின்றத உன்னால பார்க்க முடியும்." அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவருக்கு வாக்கு குடுக்குறாரு. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டவர்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வருது. யாரு பெரிய ஆளு? யார் அது பண்ணா? யார் இது பண்ணா? அப்படின்னும்போது, கிருஷ்ணர் சொல்றாரு, "இந்த குருஷேத்திர போற எல்லாத்தையும் மொத்தமா ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தது பார்பாரிக்கா தான். ஸோ நம்ம போய் பார்பாரிக்காட்ட கேட்கலாம்." அப்படின்னும்போது பார்பாரிக்கா சொல்றாரு, "இந்த சண்டையில 2 பக்கமும் நான் கிருஷ்ணர மட்டும் தான் பார்த்தேன். அவரோட சுதர்சன சக்கரம் தான் எல்லாத்தையும் காப்பாத்துச்சு, எல்லாத்தையும் அடிச்சுச்சு. அந்த இடத்துல ஃபுல்லா நான் கிருஷ்ணர மட்டும் தான் பார்த்தேன். கிருஷ்ணர் மட்டும் தான் அங்க இருந்தாரு. வேற யாருமே அங்க இல்ல." அப்படின்னு சொல்லி பார்பாரிக்கா முடிக்கிறாரு. இந்த கதை புடிச்சிருந்ததுன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் நெறைய கத உங்களுக்காக கொண்டு வரேன்.